நீங்க வீட்ல இருந்தபடியே உங்களாலயும் கோல்ட சேவ் பண்ண முடியும். எப்படி சேவ் பண்ணலாங்கிறத இந்த வீடியோல உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லப் போறேன். நீங்க மாசம் மாசம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க சேவ் பண்ணலாம். இப்போ என் கையில நான் சம்பளமே கம்மியா தான் வாங்குறேன். என்னால எப்படி கோல்டெல்லாம் வாங்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்காக தான். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு ஃபுல்லா கிளியரா புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தங்கங்கிறது இப்போ மிகப்பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம மணிய ஒரு சேவ் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம அம்மாக்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கிச்சனில் ஏதோ ஒரு பருப்பு டப்பால, அந்த மாதிரி சுகர் டப்பாலன்னு ஒரு மணியை சேவ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம பணம் சேவ் பண்ணோன்னா, பணங்கிறது நம்ம ஒரு சேவிங்ஸாக வீட்டில் அப்படியே தான் இருக்கும். அதை நம்ம வைக்க வைக்க தான் வளருமே தவிர, அதுவாக வளராது. இப்போ அந்த மாதிரி தங்கம் கிடையாது. இப்போ தங்கத்தை நீங்கள் வாங்கி வைக்கிறீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் 1 கிராம் ரூ. 5000க்கு வாங்குறீங்கன்னா, இன்னும் ஒரு 2 மாசத்துல அதோட ரேட் அதிகமாக தான் ஆயிருக்கும். அப்போது நீங்கள் பணமாக சேவ் பண்ணுறத விட தங்கத்தில் சேவ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலே ரொம்ப பெரிய ஒரு சேவிங்ஸ் தான், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா ஏதாவது நமக்கு ஒரு கஷ்டம்னு வந்துச்சுன்னா, அந்த தங்கத்தை கொண்டு போய் நம்ம தைரியமாக கொடுத்து பணம் நம்மளால் வாங்க முடியும். அடகு வைக்கிறதோ இல்லை விற்கிறதோ எது வேணாலும் நம்மளால் பண்ண முடியும். ஒரு பெரிய ஒரு தேவைங்கும் போது யார்கிட்டேயும் போய் நம்ம கையேந்தி நிற்கணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படிங்கிறதுனால இந்த தங்கங்கிறது நமக்கு ரொம்பவே முக்கியமானது. ஆனால் அதை இப்போ நீங்கள் வீட்டிலையே சிம்பிளாக உங்களால் எப்படி சேவ் பண்ண முடியுங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் இந்த தங்கமயில் அப்படிங்கிறது. இப்போது நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணிகிட்ருக்காங்க. 59 பிரான்ச்சஸ்க்கு மேலே அவங்களும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் அதில் நிறைய ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம எங்கேயும் போக முடியாது. இப்போ சில இடத்துலலாம் அந்த பிரான்ச் இருக்காது. அப்போ அங்கே போய் தான் நம்ம வாங்கணுமா அப்படிங்கிற எந்த ஒரு கட்டாயம் இல்லாமல் சுலபமாக நம்ம இருக்கிற இடத்துலையே இருந்து நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிறத அவங்க உருவாக்கியிருக்காங்க. இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ளே ஸ்டோரில் இப்போ எல்லார் கையிலையும் ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது. யாருமே இல்லாமல் இல்லை. அதில் ஒரு ப்ளே ஸ்டோரில் தங்கமயில் டிஜிட் கோல்டு அப்படிங்கிற ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா, உங்களால் ஒரு நாளைக்கு எவ்வளோது கிடைக்குதோ அதை உங்களால் சேவ் பண்ண முடியும். ரூ. 100 என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். யாராவது இந்த மாதிரி சேவ் பண்ணும், அதுவும் முக்கியமாக குறிப்பாக பெண் பிள்ளைக்கு வச்சுருக்கிறவங்க தான் தங்கம் சேர்க்கணுங்கிறத ஆர்வம் காட்டுவாங்க. இன்னொன்று, பசங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் தங்கம் நமக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இப்போ நான் அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதில் எப்படி அந்த ஸ்கீம்ஸை பண்ணுறதுங்கிறத நீங்கள் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, தங்கமயில் டிஜிட் கோல்டு அப்படிங்கிற ஆப் நம்மளோட ப்ளே ஸ்டோரில் இருக்கும். அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணோடனே ஸ்டார்டிங் அதில் 100 ருப்பீஸ்லேருந்தே நீங்கள் பண்ணலாம். 100லேருந்து எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். இப்போது அதோடைய பீரியட் எப்படி இருக்குன்னா 30, அதாவது 330 டேஸ் இருக்கும். அதாவது 330 நாள் அப்படி இருக்கும். இதில் என்ன மாதிரி எப்படி உள்ளே போகணும், அது இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னே என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்கும். மொபைல் நம்பரை வச்சு தான் அதை லாகின் பண்ண முடியும். மொபைல் நம்பரு, அப்புறம் ஓடிபி வரும். ஓடிபி வந்தோடனே அதுக்குள்ளே போனீங்கன்னா அதில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது, என்னென்ன சேவிங் ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நோ மோர்னு கொடுத்தீங்கன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் நிறைய உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போது எனக்கு அதெல்லாம் வேணாம், நம்ம டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கும்போது ஸ்டார்ட் அப்படிங்கிற ஒரு இருக்கும். அந்த ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுடைய நேமு, அட்ரஸ்ஸு, பேன் நம்பரு இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். இப்போ இதில் நீங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா, கரெக்டான உங்களுடைய அட்ரஸ்லாம் கொடுத்துட்டிங்கன்னா, இப்போது என்ன ஆகும்,
அடுத்தது நீங்கள் எவ்வளோ வந்து சேவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது கேட்கும். எவ்வளோது இப்போ ₹100 சேவ் பண்ணலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ₹100 வந்து இன்றைக்கி போடுறீங்க. இன்றைக்கி நீங்கள் ₹100 பே பண்ணுறீங்க அந்த ஸ்கீமில் அப்படின்னா, அந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் என்ன பேர் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா, அடுத்தது நீங்கள் எது மூலயமா பே பண்ண போகிறீங்க? கார்டா, டெபிட் கார்டா, இல்லை கிரெடிட் கார்டா, இல்லை வந்து யூபிஐ நம்பரா, இல்லை நெட்வொர்க்கிங்லையா, இந்த மாதிரி எப்படி பண்ண போகிறீங்கன்னு கேட்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து அதுவே வந்து ஜென்ரேட் ஆகிடும். முடிச்சிட்டதுக்கப்புறம் உங்களுடைய டார்கெட் என்னன்னு கேட்கும். டார்கெட்னால் இப்போ இந்த 330 டேஸில் வந்து நீங்கள் எவ்வளோது கிராம்ஸ் வந்து சேர்க்கணுன்னு இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு அதுவே வந்து என்ன பண்ணும், ஒரு ஐடியா கொடுக்கும். இப்போது உங்களுக்கு வந்து நான் வந்து இந்த ஒரு வருஷத்தில் வந்து நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஒரு வருஷத்தில் வந்து நம்ம 1 கிராம் சேர்க்கணும், இல்லை வந்து 5 கிராம் சேர்க்கணும், இந்த மாதிரி ஒரு பிளான்லாம் இருக்கும். இப்போது வந்து நம்ம வந்து ஒரு 2 கிராம்ஸ் வந்து இந்த ஒரு வருஷத்தில் 330 டேஸில் வந்து சேர்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோன்னா, அப்போ அதில் கொடுத்தீங்கன்னா 1 வீக்குக்குள்ளே நீங்கள் வந்து ₹300 வந்து டார்கெட் வச்சு சேர்த்திங்கன்னா, நீங்கள் இந்த 330 டேஸ் முடியும் போது உங்களால் 2 கிராம் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது வரும். அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஈஸி தானே. இது வந்து உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறத விட உங்கள் கையில் இருக்கிற காசு, அதாவது கையிலேருந்து நம்ம பண்ண முடியாது. இப்போது ஆப்பில் இருக்கிற காசை வந்து ஒரு ₹100 நீங்கள் ஒரு வெளியில் போய் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்கினா கூட உங்களால் ₹100 செலவாயிடும். அதுக்கும் மேலே ஆகுது. அப்படிங்கிறபோது அதை வந்து நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் 1 கிராம் வாங்க போகிறீங்க அப்படின்னா 150 வீக்லி வந்து நீங்கள் வந்து அதை வந்து டார்கெட் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். வீக்லி 150க்குள்ளே நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களால் 330 டேஸில் வந்து என்ன பண்ண முடியும், 1 கிராம்ஸ் வந்து சேர்க்க முடியும். இப்போ நீங்கள் அந்த பே பண்ணுற ₹100 இன்றைக்கி என்ன கோல்டு ரேட்டோ அதோடைய அது ₹100க்கு எவ்வளோ மில்லிகிராம்ஸில் தான் வரும். அந்த மில்லிகிராம்ஸுக்கு கால்குலேட் பண்ணி அவங்க அதில் நம்மளுடைய ஆப்லேயே என்ன பண்ணிடுவாங்க, டிஸ்ப்ளே பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் கட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. நீங்கள் இன்னொரு வாட்டி உங்களுக்கு திடீர்னு இன்னொரு ஒரு 200 இருக்குன்னா நீங்கள் 200 பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் ₹100 பண்ணுறீங்க, நாளைக்கு நானும் அதே ₹100 தான் பண்ணணுமா அப்படிங்கிறது கிடையாது. நாளைக்கு உங்களுக்கு ஒரு 500 கிடைக்குது அப்படின்னா 500 பண்ணலாம். இல்லை என்னால் அன்றைக்கி கட்ட முடியலன்னா ஓகே, அது ப்ராப்ளம் இல்லை. அந்த மாதிரி வந்து நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே கன்வீனியண்ட்டாக அவங்க வந்து இப்போ பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து இது எப்படி ரீச் ஆகிருக்குன்னா மக்களுக்கு, எங்கேயுமே இப்போது அந்த இடத்துல இப்போ இவங்க இருக்கிற இடத்துல வந்து அந்த பிரான்ச் இல்லை அப்படின்னா கூட நான் அந்த ஆப்பை யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் பெங்களூரில் வந்து எனக்கு அந்த தங்கமயிலுங்கிற பிரான்ச் இல்லை. ஆனாலும் நான் வந்து ஃபோன் மூலிமா நான் அதை வந்து இது பண்ணியிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து எப்படி நான் 330 டேஸ் கட்டி முடிச்சிட்டேன், எனக்கு எப்படி நான் வாங்குறது, அந்த ஷாப் நான் போய் தேடி போய் வாங்கணுமா அப்படின்னும் கிடையாது. உங்களுக்கு போஸ்டல்லே நல்லா சேஃபாக எல்லாத்தையும் வந்து கால்குலேட் பண்ணி கரெக்டான இதில் உங்களுக்கு என்ன அந்த 330 டேஸில் எவ்வளோ கிராம்ஸ் நீங்கள் வந்து கட்டியிருக்கீங்களோ அதுக்கான காயின்ஸோ, இல்லை நீங்கள் ஜுவல் எடுக்கணுன்னா கூட இந்த மாதிரி எப்படி வேணாலும் பண்ணி உங்களுக்கு டைரெக்டாக வீட்டுக்கே சேஃபாக அனுப்பிடுறாங்க. அதை பற்றின எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதனால் பயப்படாமல் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் இருந்துகிட்டே உங்களால் கோல்டு காயின்ஸை சேவ் பண்ண முடியும். கோல்டு காயின்ஸோ இல்லை நகையோ, ஜுவல்ஸு உங்களால் சேவ் பண்ண முடியும்.